evergreen super tips. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஏன்னா எல்லாருமே ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா முடி உதிர்வை ஈஸியாக ஒரே வாரத்தில் எப்படி நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா முடி உதிர்வு அப்படின்றது எல்லாருக்குமே ஆண்கள் பெண்கள் அப்படின்ற சின்ன குழந்தைன்ற பாகுபாடே கிடையாமல் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா முடி கொட்டிக்கிட்டே இருக்கும். அதான் சொல்லுவாங்களே எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் முடிதான் இருக்குது, இதில் கொட்டியே பாதி முடி கழிஞ்சிரும் போல் அப்படின்றதான் இன்னைக்கு இருக்கிறதுலே பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். ஏன்னா ஹேர் தான் எல்லாருக்கும் கூடிய, அது ஆண்கள்னாலும் சரி பெண்கள்னாலும் சரி, அவங்களோட அழகை மேம்படுத்தி காட்டுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட தலைமுடி தான். அந்த தலைமுடி கொட்டி போயிடுச்சு. இப்போ ஆண்களுக்கெல்லாம் வழுக்கை விழுந்துருச்சு, பெண்களுக்கெல்லாம் முடியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்க எப்படி இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க தண்ணியாக இருக்கட்டும், உணவு வழக்கங்களால் பார்த்திங்கன்னா முடி நிறைய பேருக்கு கொட்டி பார்த்திங்கன்னா முந்திலாம் பூ அந்த ஃபங்க்ஷன் வந்துருச்சுன்னா தலை நிறையா பூ வச்சுட்டு தான் பெண்கள் வருவாங்க. ஆனால் இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா அவங்க பேண்டு போடுறது கூட அவங்களுக்கு முடியல, அதாவது ரப்பர் பேண்ட் போடுறது கூட முடியல, அது அளவுக்கு ஒல்லி முடியாக இருக்கும். இவ்வளவு முடி ஏன் கொட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பழக்கங்கள் தான், உணவு பழக்க வழக்கங்கள். நான் சொன்ன மாதிரி நிறைய அந்த எல்லா பிரச்சனையும் இருக்குது. இந்த முடி உதிர்வை அது ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா இளம் வயதிலே அந்த திருமணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சொட்டை தலைகள் வந்து வந்துடுது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் உங்கள் முடி உதிர்வு பிரச்சனையை ஈஸியாக நிரந்தரமாக இயற்கையான முறையில் எந்த விதமான கெமிக்கல்ஸ் எதுவுமே கலக்காமல் காசையும் செலவழிக்காமல் ஈஸியாக எப்படி சூப்பராக கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பயன் தரக்கூடிய இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ அந்த வீடியோவோட முழு பயன்களும் உங்களுக்கு வந்தடையும். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் கண்டிப்பாக அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறந்துடாமல் நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்குள்ளே பெல் ஐக்கான் அதை நீங்கள் டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோக்கள் எல்லாமே அப்பப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து காமிச்சிட்டே இருக்கும். நீங்களும் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம முடி வளர்ச்சி இருக்குல்லையே, அதாவது முடி முதிர்வை தடுத்து முடியோட வளர்ச்சியை பல மடங்கு வேகமாக, அதாவது சூப்பராக நீங்கள் நினச்சி கூட கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களோட முடியோட வளர்ச்சியை தூண்டி விடுறதுக்காக நான் வந்து ஒரு 5 டிப்ஸ் சொல்ல போகிறேன். 5மே வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஈஸியாக பண்ணக்கூடிய விஷயம் தான். அதாவது இதுக்காக நம்ம வந்து காஸ்ட்லியான பொருட்கள் வாங்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. வீட்டில் எப்போவுமே இயல்பாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நான் வந்து 5 டிப்புமே சொல்ல போகிறேன். 5 டிப்ஸில் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக, அதாவது ஈஸியாக இருக்குது எனக்கு இது பண்ணலாம்ப்பா அப்படின்னு நம்ம தோணும் இல்லையா, அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் நம்மளோட முடி வந்து சூப்பராக வேகமாக வளர ஆரம்பிச்சிடும். இந்த ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்லா தான், அதாவது நெல்லிக்காய் தான் நம்மளோட முடியை வேகமாக வந்து வளர ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் வந்து நிறைய சீசனில் வந்து கிடைக்காது, அதாவது ஒரு சில குறிப்பிட்ட சீசனில் மட்டும் தான் கிடைக்கும். கிடைக்கிறப்ப வந்து நான் சொல்கிற மாதிரி பயன்படுத்துங்க. அதாவது நெல்லிக்காய் நல்லா வாங்கி கொட்டையை மட்டும் எடுத்துருங்க. கொட்டையை மட்டும் எடுத்துட்டு அதோட தட்டி அதோட சாறை எடுத்துக்கோங்க. சாறை எடுத்து ஒரு பவுலில் ஊற்றி வச்சு அதை நல்லா ஃபஸ்ட்டு கையில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா தலையில் மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரை நல்லா வாஷ் பண்ணியிருக்கணும். அதாவது எந்த விதமான எண்ணெய் சிக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. அதனால் முந்தின நாளே நீங்கள் வந்து தலை குளித்து தலையை நல்லா காய வைங்க. ஏன்னா ஈரமான தலைமுடியில் இதை பயன்படுத்தக்கூடாது. நல்லா முடியை காய வச்சுட்டு நெல்லிக்காய் நல்லா தலையில் நல்லா மசாஜ் பண்ணி முடிச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சுட்டு மீதி நெல்லிக்காய் ஜூஸை நல்லா கையில் எடுத்து ஆயில் தேய்ப்போம் இல்லையா தலையில், நல்லா தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறேன். நல்லா தலையை நல்லா குளிர தேய்ச்சி விட்ருங்க. குளிர தேய்ச்சி தலையை நல்லா கொண்டை போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் சாதாரண வாட்டரில் இதை கண்டிப்பாக 1/2 மணி நேரம் ஊற விடுங்க. 1/2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் சாதாரண வாட்டரில் ஹேரை வாஷ் பண்ணிட்டீங்கனாலே போதும், நம்மளோட முடியோட வளர்ச்சி வேகமாக தூண்டி விட ஆரம்பிக்கும். ஏன்னா மசாஜ் பண்ணப்பயே நெல்லிக்காயோட ஜூஸ் நல்லா அந்த வேர்க்காலில் இறங்கி அந்த ஸ்ட்ராங்காக மாற்றி உங்களோட முடி கொட்டுதல் பிரச்சனை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடும். முடியோட வளர்ச்சியும் பார்த்திங்கன்னா நல்லா அடர்த்தியாகவும் கருமையாகவும் கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு நல்லா அடர்த்தியாக சூப்பராக வளர ஆரம்பிச்சிடும். இதை வந்து ஃபர்ஸ்ட் டிப். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசாஜ், அதாவது ஹேரை வந்து நல்லா மசாஜ் பண்ணுறதுல தான் நம்மளோட முடியோட அந்த உதிரை வந்து தடுக்க முடியும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ரெண்டுமே சமமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எடுத்தால் போதும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெயும் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் எடுத்து நல்லா ஒரு பவுலில் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆயில் என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் கையில் கொஞ்சமாக எடுத்து நல்லா மசாஜ் பண்ணுங்க 10 நிமிஷம். எதுக்காக நான் எப்போயுமே தலையில் மசாஜ் அழுத்தி பண்ண சொல்கிறேன் அப்படின்னா அழுத்தி நம்ம மசாஜ் பண்ணும்போது அந்த மண்டையோட அந்த ஓடு இருக்கு இல்லையா, மண்டை ஓட்டில் ரத்த ஓட்டம் வந்து நல்லா பாய ஆரம்பிக்கும். ஏன்னா ரத்த ஓட்டம் நல்லா பாஞ்சிருச்சுனாலே அங்கே வந்து நல்லா முடியோட வளர்ச்சி வந்து நல்லா வேகமாக இருக்கும். அதனால தான் எப்போயும் மசாஜ் ஃபஸ்ட்டு பண்ண சொல்கிறேன். 10 நிமிஷம் மசாஜுக்கு அப்புறம் அந்த ஆயிலை வந்து நல்லா காட்டனில் நல்லா முக்கி எடுத்து முடியை கொஞ்சம் கொஞ்சமாக விரித்து விட்டு வேர்க்கால்கள் படுற அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா அந்த ஆயில் வந்து நல்லா அந்த வேர்க்கால்களில் பட்டு உங்களோட
முடி உதிர்வை ஈஸியாக வந்து தடுக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து ரெண்டாவது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ். அதை வச்சு தான் வந்து பண்ண போகிறோம். தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, தேங்காய் எண்ணெயை 2 ஸ்பூன், இப்போ அதாவது 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுக்கிறீங்கன்னா லெமன் ஜூஸ் வந்து 1 எடுத்தால் போதும், பாதிக்கு பாதி. ஹேர் கொஞ்சம் உங்களுக்கு நீளமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்தால் இது 2 டேபிள் ஸ்பூன். தேங்காய் எண்ணெய் அதிகமாக இருக்கணும், லெமன் ஜூஸ் வந்து பாதியாக இருக்கணும். இதை மட்டும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்னாலே அதே மாதிரி தான் மசாஜ் பண்ணிவிட்டு காட்டனில் நல்லா முக்கி எடுத்து நல்லா டிப் பண்ணி எடுத்து அந்த ஹேரில் நல்லா அமுக்கி விடுங்க. ஏன்னா அமுக்கும் போது அந்த பஞ்சில் இருக்க அந்த சார் வந்து ஹேரில் அப்படி டைரெக்டாக பட்டு உங்களோட முடியோட வளர்ச்சியை வேகமாக சூப்பராக தூண்டி விட்டுரும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சீடர் வினிகர். எப்போவுமே எல்லா கடையிலும் ஈஸியாக கிடைக்கும், அதாவது பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இதில் ஈஸியாக கிடைக்கும், விலையும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆப்பிள் சீடர் வினிகர் அது வந்து ஒரு இது வாங்கி வச்சுக்கோங்க, 1 லிட்டர் பாட்டில் தான் கிடைக்கும். அது வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். அதில் வாட்டர் வந்து கலக்கணும். எப்படின்னா 4 டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சீடர் வினிகர்னால் 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர் கலங்க, அதாவது 4ல் 1 பங்கு கலந்து இதையும் நான் ஏற்கனவே மேலே சொன்ன மாதிரி தான் நல்லா அழுத்தி மசாஜ் பண்ணிவிட்டு காட்டனில் தான் பண்ணணும். ஏன்னா காட்டனில் முக்கி பண்ணும்போது தான் அதோட சாறு டைரெக்டாக இறங்கும் அந்த தலைப்பகுதியில். அதனால தான் திரும்பி சொல்கிறேன், காட்டன் நல்லா டிப் பண்ணி எடுத்து அந்த முடியில் நல்லா முடியை கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டி வேர்க்காலில் படுற மாதிரி நல்லா அழுத்தி விட்டிங்கனாலே போதும், உங்களோட முடி உதிர்வு பிரச்சனை ஈஸியாக சரியாயிடும். அடுத்து ஃபைனலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஆயிலோ எதுவுமே இல்லாமல் நம்மளோட நகம் இருக்கு இல்லையா, நகத்தை மட்டுமே வச்சு நம்மளோட முடி உதிர்வை ஈஸியாக தடுக்க முடியும். எப்படின்னா நல்லா இது எப்படி பண்ணால் டெய்லி 2 டைம் பண்ணணும், காலையில் சாயங்காலம் 2 வாட்டி பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு சாயங்காலம் பண்ண டைம் இல்லைன்னா காலையில் மட்டும் பண்ணாலே போதும். நல்லா ஒரு 1/2 hour பண்ணணும், 1/2 மணி நேரம் கண்டிப்பாக. அந்த நகங்கள் நல்லா அந்த வேர்க்கால்களை படுற மாதிரி நல்லா கையை உள்ளே விட்டு நகங்களை படுற மாதிரி தலைகளில் முன்பகுதி அந்த நெற்றி பகுதியிலேருந்து பின் மண்டை வரைக்கும் நல்லா நகத்தை வச்சு நல்லா அந்த கடைசி வரைக்கும் மண்டை ஓடு வரைக்கும் பச்சு நல்லா அழுத்தி மசாஜ் கொடுத்தீங்கனாலே போதும், உங்களோட அங்கே மண்டை ஓட்டில் ரத்த ஓட்டம் நல்லா சீராக பாஞ்சி அங்கே உங்களுக்கு முடி உதிர்வை தடுத்து முடியை நல்லா வேகமாக வந்து புதிய முடிகள் வந்து வேகமாக வளரத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் 5 டிப் சொல்லியிருக்கேன்ல, இந்த 5 டிப்பில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே போதும், நம்மளோட முடி வந்து நல்லா கட்டுக்கடங்காமல் சூப்பராக வளர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, அப்படியே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு அற்புதமான சூப்பராக இன்னொரு வீடியோவோட நான் வந்து உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.